this will be utter failure, you won't be able to do it. இப்போ வந்து கியூபாவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஈரானுக்கு அடித்தா அப்போது இவங்க நம்பினன் லீடர்ஷிப்பை எலிமினேட் பண்ணினாப்பலே என்ன அமெரிக்கா இப்போ லிபியாவில் கடாஃபி எடுத்து போட்டாப்பலே கேலப்ஸ், ஈராக்கில் சதாம் ஹுசைன் எடுத்து போட்டலாக்கே கேலப்ஸ், வெனிசுவேலாவில் மதுரோ எடுத்து போட்டலாக்கே கேலப்ஸ். அதே இவங்க நம்பினாங்க ஈரானில் லீடர்ஷிப் எடுத்து போட்டாப்பலே ஈரான் ஆல்சோ வில் கேலப்ஸ். ஈரான் வந்து வெரி ஓல்ட் சிவிலைஸ்ட் கண்ட்ரி. foreign currency குறையும். foreign currency குறையத்தோட பெட்ரோல் பில் கூடிக்கும். இப்போ நாங்கள் நார்மலி ஏனம் 5 to 5.5 பில்லியன் நாங்கள் பெட்ரோல் இம்போர்ட் பண்ணுறோம். அது இந்த ப்ரைஸில் போனால் இட் வில் பிகம் 7.5 பில்லியன். கையிருப்பில் பெட்ரோல் இருக்குதுன்னு சொன்னாங்க, 25 ரூபா அதிகரிச்சிருக்காங்க. எங்களுடைய நாட்டில் எரிபொருள் சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு சூழல் இல்லையா? புத்துராஜவல கொலொன்னாவை அது மாதிரி இன்னும் ஒரு 11 டிப்போஸ் இருக்குது இலங்கையில், சின்ன டிப்போஸ். இதெல்லாம் சேர்த்தாலும் நம்மளுக்கு வைக்கலாம் ஒன் நார்மல் சிச்சுவேஷன் டே டு டே இதில் ஒரு 31 days 30 to 35 days தான் மேக்ஸிமம். 99 டேங்க்ஸில் நாங்கள் ஆல்ரெடி இந்தியாவுக்கு கொடுத்திருக்குது 15 இந்தியன் ஐஓசி பாவிக்கிறாங்க. அவங்க லூப்ரிகண்ட்டுக்கு அவங்க கோயிலுக்கு எல்லாருக்கும். அடுத்தது அந்த 15 எங்களுக்கு எங்களுக்கு 20 தந்திருக்கிறது. அந்த 25 நாங்கள் விட்டு கொண்டிருக்குது. பெட்ரோலியம் கார்பரேஷனால் 20 சமைச்சு அதை பாவிக்க. And build only 2 tanks. So annually எல்லா வருஷமும் ஒரு ரெண்டு இல்லாட்டி ஒரு 5 fuel ஷிப்மெண்ட்டை போட்டு ஸ்டோர் பண்ணதுக்கு. திஸ் இஸ் லாங் டேர்ம் பிளான். அப்போ இது வந்து சடன்லி நம்மளுக்கு செய்யலையா? நாங்கள் யூஎஸ்ஓ பில்ட் ஓவர் த பீரியட் தானே. இன்னைக்கு அந்த கியூஆரே கொண்டு வந்து இந்த 2-3 நாள் கியூஆர் அப்படின்றது வர நேரம் உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது? அப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் கியூஆர் சிஸ்டம் கொண்டாட போகிறோன்னு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டலாக்கி அவர்கிட்ட கமெண்ட் வந்து இது this will be utter failure, you won't be able to do it, this is not a practical solution. எல்லாம் ஃபுல் இப்போ he is a very IT savvy person. அண்ட் என்ன கேட்டால் நாட்டுக்கும் உலக மக்களுக்கும் இது நல்ல ஒரு நியூஸ் இல்லை. இது சஃபர் பண்ண போகிறது சஃபரிங் கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரி கோயிங் டு சஃபர் மோர். அதனால பட் நாங்கள் பிளான் பண்ணணும். நான் நம்புகிறேன் இது கொஞ்ச நாள் இழுபடும். என்ன கேட்டால் ஈரான் நான் சொல்கிறது ஈரான் வந்து நாட் அன் ஈஸி கண்ட்ரி. அவங்களோட ஃபோர்ஸஸ் நான் சொன்ன மாதிரி 31க்கு பிரிஞ்சு அவங்க இண்டிபெண்ட்லி ஆப்ரேட் பண்ணுறாங்க. மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். உலகத்திலே என்னென்னவோ நடக்கிறது. இலங்கையிலும் அது சார்ந்த பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய யுத்தம், அமெரிக்கா இஸ்ரேல் நடத்துகின்ற இந்த தாக்குதலினால் உலக நாடுகள் எல்லாம் இப்போ அதிர்ந்திருக்கிறது. எரிபொருள் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் 20% எரிபொருள் அல்லது 40% எரிபொருள் தான் அந்த தடை செய்யப்பட்ட நீரினூடாக கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொன்னாலும் இப்போ அதனுடைய தாக்கம் இலங்கை வரைக்கும் அதிர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே நாங்கள் இன்றைக்கு பேச இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயம், இந்த சதுரங்கம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியும் சமகாலத்தில் இடம்பெறுகின்ற பல விடயங்களை நாங்கள் உங்களுக்காக பேசி கொண்டிருப்போம், தந்து கொண்டிருப்போம். இப்போ நாட்டில் எரிபொருள் வரிசை மீண்டும் உங்களுக்கு தெரியும் 2024, 23 அதை 22 இறுதி காலகட்டத்திலே இலங்கையிலே பொருளாதார நெருக்கடி காரணமாக ஒரு பாரிய எரிபொருள் சிக்கல் ஏற்பட்டது. கியூஆர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றார். அதற்கு பிறகு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்பட்டது. ஒரு முறைக்குள் கொண்டு வரப்பட்டது. எரிபொருளே இல்லாமல் வரிசைகளில் காத்திருந்து அடிபிடி சண்டை இப்படி நிறைய விடயங்களை பார்த்த நாங்கள் அதற்கு பிறகு இந்த கியூஆர் முறையை கொண்டு வந்து ஒரு வரிசை கிரமம் செய்யப்பட்டு இப்படியான நடைமுறைகள் வந்தது. இப்போ நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் எரிபொருள் இருக்கின்றத அண்மையில் அரசாங்கம் அறிவித்திருந்தது. எங்களுக்கு 37 நாட்களுக்கு பெட்ரோல் இருக்கிறது, 47 நாட்களுக்கு டீசல் இருக்கிறது, 67 நாட்களுக்கு சூப்பர் டீசல் இருக்கிறது. இப்படியெல்லாம் சொன்ன அரசாங்கம் ஒரு இந்த யுத்தம் இடம்பெற்று ஆரம்பிக்கக்கூடிய நாட்களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும்
வரைக்கும் எல்லா இடங்களிலும் வரிசை. ஒரு பக்கம் QR வேலை செய்தில்லை, ஒரு பக்கம் QR வேலை செய்துன்னு சொல்கிறாங்க. இப்போது அரசாங்கத்தினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பில் கூட பாராளுமன்ற தகவல்களினூடாக உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போது இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் இது தொடர்பில் நம்மளுக்கு பேசணும். ஒரு அனுபவசாலி எங்களுக்கு தேவை. இந்த விடயங்களை இதே மாதிரி முகம் கொடுத்த, இதை விட ஒரு சிக்கலான இறுக்கமான ஒரு நிலைமையில் ஒரு முகம் கொடுத்த நபரை தான் நாங்கள் இன்றைக்கு அழைத்திருக்கிறோம். இப்போது நாட்டில் பொருளாதார சிக்கல் இல்லை, ஆனால் எரிபொருள் வாங்குறதுக்கு காசு இருக்குது. அப்போது நாட்டில் காசு இருக்கலை, எரிபொருள் வரிசை சிக்கல், பொருளாதார இதையெல்லாம் ஒருத்தர் நின்று சமாளித்து நாட்டை ஓரளவுக்கு இந்த எரிபொருள் சிக்கல் ஓரளவுக்கு கொண்டு வந்த ஒருத்தர் தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் அழைத்திருக்கிறோம். அவர்தான் இலங்கையின் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய முன்னாள் தலைவர் முகமது உவைஸ் அவர்களை நாங்கள் இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நன்றி என்ன இந்த ப்ரோக்ராமுக்கு அழைத்ததுக்கு. உவைஸ், இப்போது நாட்டில் நீங்கள் இருக்கக்குள்ள இருந்த வரிசைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த எரிபொருள் வரிசைக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் விளக்கிட்டு போகலாம். சிம்பிளாக சொல்கிறேன்டா, நம்ம இருக்கக்குள்ள அது வந்து எக்கானமிக் கிரைசிஸ், பொருளாதார சிக்கல். என்ன கேட்டால் நம்மள்கிட்ட ருப்பீஸ் இருக்கவும் இல்லை, அது மாதிரி டாலர்ஸ் இருக்கவும் இல்லை, டாலர் ரிசர்வ்ஸ் இருக்கவும் இல்லை. அதுதான் மேஜர் ப்ராப்ளம். அப்போ ஆயில் இருந்தேன், ஆயில் எடுத்துக்கொள்ளத்துக்கு காசு இல்லை. ஆயில் இருந்தென்றாலும் ஆயில் ப்ரைஸ் ஸ்கை ராக்கெட்டட். என்னத்துக்குன்னு கேட்டால் யுக்ரைன் வார் சுட்டியும். அப்போ ஒன்று வந்து நம்ம பெட்ரோலியம் கார்பரேஷன் பெட்ரோல் செல் பண்ணினது 50% டிஸ்கவுண்ட்டோடு. ஏன்னு கேட்டால் நாங்கள் 100 rupees காஸ்ட்டாக இருந்தால் 50 rupees தான் செல் பண்ணுறது. அப்போ எப்போவும் பெட்ரோலியம் கார்பரேஷன்ட்ட காசு இல்லை பெட்ரோல் மரம் வாங்க ரிப்பீட் பண்ணதுக்கு. ஏன்னா அதை ட்ரெஷரியால் நஷ்டத்துக்கு தான் விற்றேன், சப்சிடரி கொடுத்து தான் விற்றேன். ஆனாலும் ட்ரெஷரியால் நம்மளுக்கு காசு தந்தன் ருப்பி டாலர் எடுக்க. அப்போ அந்த 2022 டாலர் ட்ரெஷரி கூட காசு இல்லை. அப்போ ட்ரெஷரிக்கும் காசு இல்லை, பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கும் காசு இல்லாததால் தான் நாங்கள் ப்ரைஸை டபுள் பண்ணினேன். அப்போ காஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் ப்ரைஸிங்கை கொண்டாந்து எனக்கு நினைவு. அப்புறம் பிரசிடென்ட் விருப்பப்படலை, கோத்தாபய ராஜபக்ஷ விருப்பப்படலை. மிச்சம் கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி ஆளுக்கு நாங்கள் கூட்டிக் கொண்டேன். இல்லாட்டி நம்மளுக்கு காசு சேடி விற்றாலும் மரம் எடுத்துக்கொள்ளே இல்லை. ஏன்னு கேட்டால் அகெயின் 50% லெஸ். அப்போ நாங்கள் வந்த ஒரு சென்ட்ரல் பேங்க்கோட இந்த பேங்க் ஆஃப் சிலோனோட பேசி ரிவால்விங் லோன் 100 பில்லியன் எடுத்து ஒர்க்கிங் கேபிட்டலை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ருப்பியை கொண்டாந்து, அப்போ ருப்பி இருக்கிறது ஆனதுக்கு டாலர்ஸ் இல்லை. அப்போ நாங்கள் அதுக்கு புதிய மெக்கானிசம் ஒன்று கொண்டாந்து நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் மொடாலிட்டி, அது மாதிரி NRRA அக்கௌண்ட் அண்ட் எக்ஸ்ரோ அக்கௌண்ட். அப்போ நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால் சப்ளையரோட ஒன்றுக்கு அக்கௌண்ட் ஒன்று திறந்து அந்த அக்கௌண்ட்டில் நாங்கள் காசை போட்டுறோம். அப்போ சப்ளையோட கன்சென்ட் இல்லாமல் நம்மளுக்கு காசை எடுக்க முடியாது. அப்போ டாலர்ஸ் பில்டப் என்ன சொல்லிக்கு அதை ஸ்லோலி கன்வெர்ட் பண்ணி ரிப்பேட்ரியேட் பண்ணினேன், காசை அனுப்பினேன். ஸோ இதே பார்க்க என்டையர்லி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். என்று கேட்டால் பைஸும் வேர்ல்ட் மார்க்கெட்டில் 120க்கு போனேன், நம்மள்கிட்ட காசு இல்லை, ருப்பியும் இல்லை, டாலரும் இல்லை. ஸோ அல்ஹம்துலில்லா அல்லாட ஹெல்ப் எங்களோட மினிஸ்டர் காஞ்சனை, அது மாதிரி மற்ற பிரசிடென்ட், பேங்க்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டேன். அதை அல்ஹம்துலில்லாண்டு மேனேஜ் பண்ணினேன். அல்லாஹ் தான் சுக்கூர் பண்ணணும். இப்போ இருக்கிற நிலைமை இந்த வரிசை இந்த நிலைமையை பார்த்தா இட்ஸ் நாங்கள் வந்து என்னென்னு கேட்டால் இது வேர்ல்ட் ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் மிடில் ஈஸ்ட் அண்ட் அமெரிக்கன் வோண்டு தானே போகுது. சரியா, கல்ஃப் கண்ட்ரியும் அரபு நாட்டு கண்ட்ரியும் யூஎஸும் தான் இந்த வோ போகுது. இந்த வோ போனால என்ன நடந்தால் இந்த ஓயே நடக்கிறது என்னத்துக்கு? இந்த ஓயே நடக்கிறது இந்த பெட்ரோலுக்கு தான், இந்த ஆயிலுக்காக வேண்டி தான் இது ஓ நடக்கிறது. என்று கேட்டால் ஆயில் இது வந்து நான் காண்றது இது முஸ்லீம்களுக்கோ இதுக்காக நடக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் 1990 வேர்ல்டு எக்கானமியில் வேர்ல்டு ஜிடிபியில் 52% கண்ட்ரிபியூட் பண்ணுறது டெவலப் நேஷன். 52%. இன்றைக்கு 52% கண்ட்ரிபியூட் பண்ணுறது டெவலப்பிங் நேஷன்ஸ், எமர்ஜிங் நேஷன்ஸ். அப்போ என்னன்னு கேட்டால் இப்போ அவங்க வந்து இப்போ 32%, 36% வந்திக்குது. இப்போ இவங்க புழுற தானே, இப்போ புள்ள செல்லைக்கு வட்டைக்கும் அடிச்சு கொண்டு புழு தாட்டி கொண்டு போத்தான் பார்க்குறாங்க. அது சிங்களத்தால யான யாக்கா கொரா கடக்க விதங்கன்னு என்ன பலன்னு அந்த மாதிரி இது ஒன்று தான் நடக்குது. எனக்கு தெரிய தமிழால் இப்படி சொல்கிறேன்டாது. இப்போ வந்து இவங்க அதுதான் வெனிசுவேலாக அடித்தேன்.
இப்போ வந்து கியூபாவை பார்த்து கொண்டிக்கிறாங்க. இப்போ ஈரானுக்கு அடித்தா அப்போ இவங்க நம்பினன் லீடர்ஷிப்பை எலிமினேட் பண்ணினாப்பலே மென்ன அமெரிக்க இப்போ லிபியாவில் கடாஃபி எடுத்து போட்டாப்பலே கலாப்ஸ், ஈராக்கில் சதாம் ஹுசைன் எடுத்து போட்டலாக்கே கலாப்ஸ், வெனிசுவேலாவில் மதுரோ எடுத்து போட்டலாக்கே கலாப்ஸ், ரைட். அதே இவங்க நம்பினாங்க ஈரானில் லீடர்ஷிப் எடுத்து போட்டாப்பலே ஈரான் ஆல்சோ வில் கலாப்ஸ். ஈரான் வந்து வெரி ஓல்ட் சிவிலைஸ்ட் கண்ட்ரி. அப்போ அவங்க வெல் எஸ்டாப்ளிஷ் லீடர்ஷிப். இன்றைக்கு நீங்கள் லீடர்னா நாளைக்கு யார் லீடர், நாளைக்கு நான் இல்லாட்டி யார் லீடர். அது மாதிரி அவங்களோட ஆர்மி ஜெனரல் ஒன்று இந்த ஊரை 35 யூனிட்ஸுக்கு பிரித்தேன். 35 யூனிட்ஸுக்கும் இண்டிவிஜுவலி ட்ரெயின் கொடுத்திருக்குது இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எப்படி ஆக்ட் பண்ணணும்னு. அப்போ சும்மா சாரி சென்ட்ரல் கமாண்ட் இல்லா போனால் அந்த 35 யூனிட்டும் இண்டிபெண்ட்லி செயற்படலாம். தே பிஹேவ். அதுதான் எல்லாரும் இங்கே காட்டி அங்கே காட்டி இதை நம்பி இது முழு உலகத்தையும் குழப்பி வச்சாங்க. ஸோ அது வந்து இப்போ இவங்களோட கேல்குலேஷன் மிஸ்கேல்குலேஷன், ரைட். இவங்க நம்பின லீடர்ஷிப்போட மனுஷரெல்லாம் ரோட்டுக்கு வரும். இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னுக்கு இவரை அல்குமேனிய கொலை செல்லக்கு முன்னுக்கு அந்த ஊரில் ப்ரொட்டெஸ்ட் இருந்தது. ஷியா சுன்னி கர்டிஷ் அப்படி ஃபைட் ஒன்று இருந்தது. எல்லாம் செஞ்ச வேலை இவரோட லீடர்ஷிப் எடுத்து போட்டோம்லாக்கே ஒரு யுனைட் ஆகிட்டு. ஸோ தே நெவர் எக்ஸ்பெக்டட். இப்போ அதனால இந்த பயணம் என்ன நடந்ததுன்னா, இப்போ நீங்கள் வந்ததுக்கு இதோடே சரி பேசிக்லி இந்த ஆயில் ட்ரேடிங் தான் ப்ராப்ளம் ஆகுது. அப்போ ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்முஸ் தான் வேர்ல்டில் ஆயில் ஷிப்மெண்ட்டில் ஆகக்கூட ஆயில் போகிற இடம். என்னையா 20%. அடுத்தது இனம் ஒன்று இருக்குது பபாப் அல் மெண்டாபண்டு. அது வந்து யெமனுக்கும் ஆப்பிரிக்கன் மகாதீப அதுக்கும் இடையில போகிற ரூட் உண்டு. அது சரி சின்ன ரூட் உண்டு. அதால் 112 போகுது. சரியா? அப்போ அதை இன்னும் அதுக்கு ஒரு டேமேஜும் வந்தில்லை. ஆனாலும் ஹூத்தீஸ் இன் யெமன் சரியா எனி டைம் அடிக்கலாம். அதை அடித்தா என்ன நடக்கும்? இதை 20% 36%க்கு மூணு போகும். 32 to 36.5%. அப்படியே பார்த்தா முழு வேர்ல்ட் ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வில் பி டிஸ்ட்ரப்டட். அப்போ அதனால இது வந்து வெரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் உண்டு. இப்போ அதே மாதிரி இவங்க ஆயில் பேஸுக்கு அடித்தாங்க, ரைட். அவங்களும் அடிக்கிறாங்க, இவங்களும் அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறேன்னு யாருக்கும் தெரியும், அதனால அடிக்கிறாங்க. ஃபுஜேராக்கு அடிச்சன், அடிச்சன் எல்லாரும். இப்போ இவங்க அடிச்சா இதெல்லாம் இப்போ பேனிக் தானே. இப்போ ரிஃபைனரிஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க, ரிஃபைனரிஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுறாங்க. அதனால ஆயில் அன்அர்த் பண்ணுறது அப்போ செல்றது அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் அதையும் வந்து இப்போ நிற்கும். அப்போ நிற்க செல்லைக்கு ஆயில் ஷார்ட்டேஜ் ஒன்று வரும். டிமாண்ட் கூடும் பேனிக்க சுட்டி. இப்போ ஸ்ரீலங்காலேயே தான் நடந்துக்கு. டிமாண்ட் கூடும். இப்போ டிமாண்ட் கூடலாக்கி அந்த டிமாண்டை சப்ளை பண்ணுறதுக்கு சஃபிஷியன்ட் சப்ளை இல்லை. அதான் அப்போ என்ன நடக்கும்னா, இலங்கை மாயூர் ஊரில் நாங்கள் 100% டிபெண்ட் ஆன் இம்போர்ட்டேஷன். அப்போ இலங்கை மாயூர் ஊரில் நாங்கள் நார்மலி நாங்கள் நிற்க செல்லைக்கு நான் சாமனா நிற்க செல்ல நாங்கள் பொலிசி ஒன்று கொண்டாந்தேன். 3 to 6 months ahead நாங்கள் ஷிப்மெண்ட் ஷெட்யூல் பண்ணி வைக்கணும். அப்போ அது நடந்து கொண்டு போகுது. இப்போ அது வந்து இப்போ இப்போ 15 days ஆகிட்டன் தானே. இப்போ ஏப்ரல் நடுவுலேருந்து கடைசி வர செல்லைக்கு தான் இந்த ப்ராப்ளம் அக்ரெசிவ் ஆகலாம், இது பெருசாகலாம். என்று கேட்டால் நாங்கள் 45 days கொடுக்கணும். சப்ளையரும் நாங்களும் அக்ரி பண்ணணும் எப்போக்கு ஷிப்பை நாங்கள் எடுக்க போகிறது. இப்போ மன்னிக்கணும், இப்போ இந்த கேப்பில் ஓருக்கு ஏதாவது ஒரு சமாதான நிலைமை வந்தால் நோ ப்ராப்ளம். வந்தால் இட் வில் பி பேக் டு நார்மல். அந்த 40 நாள் 40 days அந்த டைமுக்கு அப்போ சப்ளையர்ஸுக்கும் தெரியும் தானே, ஓ இஞ்சி அவங்க டக்குன்னு அக்ரி பண்ணுவாங்க. இஃப் ஓ கண்டினியூஸ் அப்போ தானே நாங்கள் அன்சர்டனிட்டிக்கு தான் பிளான் பண்ணணும். சர்டன் நோ யூ டோன்ட் நீட் டு பிளான். நாங்கள் இப்படி டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. அப்போ சார் நான் சொல்றது வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. பெஸ்ட் கேஸ் சினாரியோ இன்ஷா அல்லாஹ் வோ வில் கம் டு an end. எல்லாம் ஸ்மூத் ஆகும், அது ஓகே, அதை விட்டு போடுவோம். நம்ம இப்போ வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் வோ ப்ரோலாங் ஆயினா எனக்கு கேட்டால் ஈரானும் விட்றாங்க இல்லை, ரைட்டா? கூட தேவையும் இல்லை. என்ன கேட்டால் அவங்க கடைசிக்கு செய்யன்றதை ஃபர்ஸ்ட்டு செஞ்சுட்டேன். என்ன அவங்க தலைவரை கொண்டு போட்டுறாங்க. அப்போ அதனால அப்போ அவங்களும் விட மாட்டாங்க. அப்போ இது ப்ரோலோங் ஆயினா இன்னும் ஒரு 1.5 மாதம் மட்டும் அப்போ தான் ப்ராப்ளம் வர தொடங்கும். என்ன கேட்டால் நம்மள்ட்ட இப்போ அந்த எண்ணெய் இருக்குது, ஆயில் இருக்குது. இது அது மாதிரி ஆர்டர் பண்ணி சப்ளையரோட அக்ரி பண்ணின டேட்ஸ் எல்லாம் ஓகே. நவ் இட் வில் கம் another 1 month. வாரத்தில் சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரத்தில்
சிக்கல் வரும். அதான் வாரத்தில் சிக்கல் வரும். வாரத்தில் சிக்கல் வந்தாலும் சப்ளை கமிட்டட் தானே, அதனால அதை எப்படி சரி அவங்க கொண்டாந்து தருவாங்க. இப்போ அதுக்கு அங்கால இப்போ 45 days பிஞ்சலாக்கி சப்ளை எட் டு கமிட், அவன் கமிட் பண்ணி இல்லை. அப்போ அந்த டைமுக்கு இன்னும் அவங்க சொல்லுவாங்க we can't come, எங்களுக்கு வரையலை, நம்மளுக்கு என்னத்துக்கு வரையலான்னு கேட்டால் இது வந்து ஆல்ரெடி we have agreed, the shippers are not coming, price will go up. இப்போ ப்ரைஸ் ஒரு 200-500% போயிட்டு ரைட். அப்போ வந்து என்ன இருக்குது ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ். ரஷ்யாவில் கொண்டாடுறா எப்படி இப்போ 7 days போகிறா 27 days போகுது. ரைட், 4 days கூடும், ஷிப்பிங் சார்ஜஸ் கூடும், ஷிப்பிங் ப்ரீமியம் கூடும், எல்லாம் கூடும். ஸோ இட் வில் பி அ கேஓஸ். அப்போ சுட்டி நாங்கள் இது வந்து டஃப் சினாரியோண்டுக்கு தான் போகும். அப்போ இந்த டைமில் வந்து இப்படி ரஷ்யாவால் கொண்டு வரதுனால இன்னும் இப்போ இருக்கிற விலையை கூட இப்போ இருக்கிற 300 ரூபா 320 ரூபா 340 ரூபா விலை கூட இன்னும் அதிகரிக்கும். இப்போ ஆல்ரெடி விலை இன்னும் கூடும். என்ன கேட்டால் நாம் 30-72 ஈக்கசெல்லைக்கு தான் எங்களோட ப்ரைஸ் இருந்தேன். அப்போ அதோட சாடை கூடனாக்கி 25 rupees கூடினேன். இப்போ இன்றைக்கு நான் நேற்று பார்க்க சொல்ல 105. ஸோ 105 இன்னும் இட் ஹஸ் கோன் அப் பை 30-40% தானே. இப்போ அது இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகியா இல்லையான்னு எனக்கு தெரியும். இங்கே இன்னும் இல்லை போல. அப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆகினாப்புலையும் இன்னும் ப்ரைஸ் அபவுட் another 50-60 rupees கூடும். இன்னும் 15 ரூபா இன்னும் கூடும், 50 ரூபா கூடும். 50 rupees கூடும். என்ன கேட்டால் அப்போ இப்போ எல்லாம் 70 ரூபா, அப்போ 400 ரூபா தாண்டுமே. 400 ரூபா மட்டும் போனால் அதாவது எங்களோட பொருளாதார கிரைசிஸ் இருக்கிற நேரம் கூடுன அளவுக்கு கூடும். அப்படி கூடும். மானத்துக்கு கவர்மெண்ட் என்ன செய்யணும்டா, பொருளாதார கிரைசிஸ்ண்டா நம்மள்கிட்ட இன்கம் இல்லையே, அதனால டேக்ஸ் அடிக்கணும் தானே. இப்போ நாங்கள் ஒரு டீசல் எடுத்தால் 125 rupees மட்டும் டீசலுக்கு டேக்ஸ் வந்து அடிக்கிறாங்க. ரைட், வெட் அண்ட் அதர் டியூட்டிஸ் அண்ட் ஆல். அப்போ அதை வந்து கவர்மெண்ட்டால் ரிடியூஸ் பண்ணணும். ரிடியூஸ் பண்ணி கவர்மெண்ட் ரிடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. கவர்மெண்ட் ரிடியூஸ் பண்ணணும். இப்போ பெட்ரோல் எடுக்க செல்லைக்கு நாங்கள் பெட்ரோலியம் கார்பரேஷனால் இந்த டேக்ஸை கட்டணும். அப்போ நாங்கள் தானே செல் பண்ணுறது, அதை கட்டணும். அதை கட்டுறது இப்போ 125 rupees we have to pay to government. அப்போ அதை நாங்கள் 50% குறைக்க வேணும் இந்த கொஞ்ச நாள். இல்லாட்டி என்ன நடக்கும்னு கேட்டால் எங்களோட இக்கானமி வில் கலாப்ஸ். இப்போ எங்களோட இக்கானமி ஆல்ரெடி சஃபர்ட் தானே, எங்களோட பிஸ்னஸ் ஆல்ரெடி சஃபர்ட். நான் கொரோனாவில் சஃபர் பண்ணினேன். என்ன டூரிசம் வென் டு 0. சரியா ரெமிட்டன்ஸ், ஃபாரின் ரெமிட்டன்ஸ் up 50% கூட உடஞ்சி போனேன். அதனால எக்ஸ்போர்ட் குறைஞ்சேன். அதுக்கப்புறம் மெதுவாக மூச்சடிச்சு முன்னுக்கு வர சொல்ல இக்கானமிக் கிரைசிஸ் வென்ட் எவ்ரிதிங் பேட் டு அஸ். அப்போ அதுலேருந்து நாங்கள் இப்போ இக்கானமியை மெதுவாக பம்ப் பண்ணி முன்னுக்கு எடுத்துக்கொண்டு வர செல்லக்கு தான் இப்போ ப்ரீவியஸ் கவர்மெண்ட் எடுத்த பாலிசிஸ் எல்லாம் இவங்க அதே மாதிரி காப்பாற்றி கொண்டு வரதுக்கு போயிட்டு தான் இப்போ இக்கானமி ஓடுது. இப்போ அந்த இக்கானமி நம்மளுக்கு என்ன நடக்கும்னு கேட்டால் இப்போ டூரிசம் டவுன்ஃபால் ஆயினா, அதுபோல் எக்ஸ்போர்ட் இம்பேக்ட் ஆயினா டெஃபினிட்லி ரெமிட்டன்ஸ் இம்பேக்ட் ஆகுமே மிடில் ஈஸ்டோட. சரியா, அப்போ அதோட எங்களோட ஃபாரின் கரன்சி குறையும். ஃபாரின் கரன்சி குறையத்தோட பெட்ரோல் பில் கூடிக்கும். இப்போ நாங்கள் நார்மலி ஏனம் 5 to 5.5 billion நாங்கள் பெட்ரோல் இம்போர்ட் பண்ணுறேன். அது இந்த ப்ரைஸில் போனால் இட் வில் பிகம் 7.5 billion. இன்னும் அதிகரிக்கும். அதனால ஃபாரின் கரன்சி ரிசர்வ் இந்த கிரைசிஸ் கொண்டு வரலாம். இப்போ நாங்கள் கூடுதலாக கட்டுற நேரம் நம்மள்ட்ட இருக்கிற சேவ்ல இருக்கிற அந்த ஃபாரின் கரன்சி இன்னும் போகும், வாரது குறைஞ்சும். யூனோ டூரிசமால வாரது குறைஞ்சிட்டும், ரெமிட்டன்ஸ் வாரது குறைஞ்சிடும், எக்ஸ்போர்ட் வாரது குறைஞ்சி, எக்ஸ்போர்ட் இன்கம் குறையும். அப்பனால என்ன நடக்கும், எங்களோட ரிசர்வ் டிப்ளீட் ஆகும். ரிசர்வ் குறைஞ்சு கொண்டு போகும். ரிசர்வ் குறைஞ்சு கொண்டு போகலாக்கே எங்களுக்கு இக்கானமிக்கு மாற ப்ரெஷர் கொண்டு வரும். டிமாண்ட் இஸ் ஹை ஃபார் டாலர், they know enough dollar. அப்போ என்ன நடக்கும், டாலர் ப்ரைஸ் கூடும். டாலர் ப்ரைஸ் கூடுனா என்ன நடக்கும் சொல்லுவோம்ல, ப்ரைஸ் எல்லாம் கூடும். ப்ரைஸ் கூடும், பெட்ரோல் ப்ரைஸ் கூடும், சாப்பாடு கூடும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூடும், எல்லாமே கூடும். கூடுனா எங்கள் இக்கானமி தாங்க முடியாது. அதனால கவர்மெண்ட் இந்த டைமில் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டேக்ஸை குறைச்சி, ரைட்டா, அவங்க எடுக்கிற டேக்ஸை குறைச்சி என்ன கேட்டால் இப்போ குறைக்கலாம். இப்போ 4 years எடுத்துட்டாங்க தானே, இப்போ அதை குறைச்சி அந்த அரசாங்கத்தை குறைச்சி அதை இக்கானமிக்கு பாஸ் பண்ணணும். அப்போ இக்கானமி வில் கெட் பெனிஃபிட்டட், கன்சியூமர் வில் கெட் பெனிஃபிட்டட், இக்கானமிஸ் ஆக்டிவிட்டீஸ் வில் நடக்கும். அப்படின்னா தான் ஊரை கொண்டு போகணும்னு நான் நம்புகிறேன். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த நல்ல எக்கானமி இறுக்கமான ஒரு நிலைமையில் இருந்தீங்க இல்லையா, அந்த நிலைமையில் நீங்கள் தான் தலைவராக இருந்தீங்க. இப்போ நாட்டில் வந்து காசும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு எரிபொருளை கொடுத்தீங்க. இப்போ இந்த QR சிஸ்டம் அப்படின்றது வந்து உண்மையிலுமே ஒரு இன்றைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து நாங்கள் சொல்லி ஆகணும். போன முறை ரணில் ஆட்சிக்கோ இல்லை நீங்கள் இருந்த காலத்தில் இருந்து குறை சொன்னாலும், இந்த QR முறைக்கு குறை சொன்னாலும் அப்படி வராயம் பகன காணட்டமாக ஜனதாவட்ட தினம் வேண்டாங்க. இப்போது
கையிருப்பில் பெட்ரோல் இருக்குதுன்னு சொன்னாங்க, 25 ரூபா அதிகரிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய நாட்டில் எரிபொருள் சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு சூழல் இல்லையா? இப்போ அமெரிக்கா பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருந்த பெட்ரோலை வந்து வெளியிலிட்டுருக்காங்க. இப்போது ஒபெக் நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. G7 நாடுகள் அவங்கள்ட்ட இருந்த எரிபொருளை வெளியில் விட்டுருக்குறாங்க. எங்களுடைய நாட்டில் எவ்வளோ பெட்ரோல் சேர்த்து வைக்கலாம், எவ்வளோ டீசல் சேர்த்து வைக்கலாம், அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கா? நீங்கள் ஒரு தலைவராக நீங்கள் ரெண்டு ஒன்று வந்து நம்மள்ட முத்துராஜவல கொலொன்னாவை அது மாதிரி இனம் ஒரு 11 டிப்போஸ் இருக்குது இலங்கையில், சின்ன டிப்போஸ். இதெல்லாம் சேர்த்தாலும் நம்மளுக்கு வைக்கலாம் ஒன்று நார்மல் சுச்சுவேஷன் டே டு டே இதில் ஒரு 31 days 30 to 35 days தான் மேக்ஸிமம் ஸ்டோப் பண்ணலாம், ரைட்? அப்போ என்கிட்ட நீங்கள் சொல்ல வரீங்க எங்கள்கிட்ட அவ்வளோதான் இருக்குது, அவ்வளோ தான் எங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணினால் வைக்கலாம். இப்போ ஃபுல்லாக செல்லுமே நான் ஃபுல் இதண்டி வச்சா 30 மேக்ஸிமம் 31 days to 35 days 31 to 35 days டிபெண்ட்ஸ் ஆன் த திஸ் திங். அப்போ வந்து இப்போ புதுசாக எக்கானமியில் பெட்ரோல் அண்ட் டீசல் கன்சம்ஷன் குறைஞ்சி இந்த சுட்டியும் அதை லிட்டில் மோ வச்சுக்கொள்ளலாம், ஒரு 40 days வச்சுக்கலாம். ஆனாலும் இப்போ வந்து இப்போ நார்மல் வந்துட்டேன். இப்போ பேனிக்காய் எல்லாரும் பெட்ரோல் அடிக்கிறது, எல்லாரும் ஆயில் வேணும். அப்போ இதுதான் நம்மளுக்கு கெப்பாசிட்டி. இப்போ மணிகண்டன் ட்ரிங்கோல இருக்கிற ஐனே வாரண்ணா ட்ரிங்கோல நம்மள்ட்ட ட்ரிங்கோல 99 டேங்க்ஸ் இருக்குது. 99 டேங்க்ஸில் நாங்கள் ஆல்ரெடி இந்தியாவுக்கு கொடுத்திக்குது 15 இந்தியன் IOC பாவிக்கிறாங்க. அவங்க லூப்ரிகண்ட்டுக்கு அவங்களோட ஆயிலுக்கு எல்லாத்துக்கும் பாவிக்கிறாங்க. அடுத்தது அந்த 15 எங்களுக்கு எங்களுக்கு 20 தந்திக்கிறது. அந்த 25 நாங்கள் வச்சு கொண்டு இருக்குது. பெட்ரோலியம் கார்பரேஷனால் 20 சமைச்சு அதை பாவிக்க இன் ஃபியூச்சர். அதை நாங்கள் நான் நிற்க செல்லைக்கு போட் பேப்பர் போட்டு காசு கொடுத்து க்ளீன் பண்ணி 2 டேங்கியாக சமைச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ரைட்டா? அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை ஸ்டார்ட் பண்ணி அப்போ இன்னும் ஒரு 60 டேங்க்ஸுக்கு நாங்கள் டேங்க் ஃபார்ம் உண்டு, ட்ரிங்கோ டேங்க் ஃபார்ம் அண்ட் ஒரு ட்ரிங்கோ டேங்க் டெர்மினல் அண்ட் கம்பெனி ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் இந்தியன் IOC பார்ட்னர், நாங்களும் பார்ட்னர். அப்போ அதை நாங்கள் வேறு டெண்டர் கால் பண்ணி அதை டெவலப் பண்ணது தான் பிளான் பண்ணி இருந்தேன். அப்போ அதோட தான் நாங்கள் வெளிக்கு வந்துட்டேன். அப்போ ஐனை வச்சாலும் ஒன்றில் 10,000 to 12,000 மெட்ரிக் டன் போடலாம். அப்போ எங்கள்கிட்ட 100 இருக்குது, ஆல்மோஸ்ட் 1 million போடலாம், ரைட்? அப்போ 1 million போடுறதுக்கு அதெல்லாம் இப்போ போடலாம். அது வந்து ஆல்ரெடி கொரோடட். அதுக்கு அட்லீஸ்ட் 200 million எவ்ரி டேங்க் we have to spend. அப்போ அது ப்ரோசஸ் உண்டு. அடுத்தது வந்து ஐனை கொண்டு வைத்து வச்சா டேங்க் மட்டும்தான். என்ன கேட்டால் இலங்கையில் கன்சம்ஷனில் 65% வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் தான் கன்சியூம் ஆகுது, சரியா? அப்போ அங்கேயும் இந்த ஆள்க சேர்ந்ததுக்கு அங்கே டேங்கை போட்டு அங்கேருந்து கொண்டாடுறது வந்து அது இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் மணி, விளங்குதா? ஏன் அங்கே டேங்க் வரணும்? அது மாதிரி அதான் டேங்க் அங்கே வரணுமெண்டா என்னத்துக்கு கேட்டால் எக்ஸ்ட்ரா நீங்கள் சொன்ன மாதிரி ரிசர்வ் கொண்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் செய்ய. இப்போ எங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ரிசர்வ் இல்லையா? அதுதான் என்னோட, எங்கள்கிட்ட ரிசர்வ் இல்லை. அதுதான் 35 நாளைக்கு டேஸுக்கு மட்டும்தான் யூஸ். அது நாங்கள் ரிசர்வ் இல்லை, அது வந்து இல்லை எல்லா உலக நாடுகளும் சரி சின்ன நாடுகளும் சரி ரிசர்வ்னு ஒன்று வச்சிருக்கும். இங்கே ஒரு இஷ்யூ ஆகிற நேரம் கொடுக்கறதுக்கு இது நல்ல ஒரு ப்ராப்ளம், ரைட்? இந்த ரிசர்வ் நாங்கள் நம்புற மாதிரி லேஸ் இல்லை. இப்போ எங்கிட்ட ஆனுவல் ஃபுல் பில் 5 billion to 5.5 billion தானே டாலர்ஸா? அப்போ வந்து இப்போ ரிசர்வ் ஒன்று பில் பண்ணுறேன்டா இந்த மாதிரி நம்ம உண்டு. நம்மளுக்கு சில 3 months ரிசர்வ் பில் பண்ணுறேன்டா டேங்க் ஃபார்ம் ஒன்று சமைக்கணும். அந்த டேங்க் ஃபார்முக்கு பில்லியன் ஒரு 1 billion USD 2 billion போகும். அது மாதிரி அந்த ஸ்டாக்கை வந்து நாங்கள் வைக்கணுமே, அதுக்கு இன்னும் ஒரு 2 billion போகும். ஸ்ரீலங்கா இக்கானமிக்கு அந்த மட்டும் ஸ்ட்ரென்த் ஒன்று இல்லை. பட் வி ஹேவ் டு பில்ட் இட் ஸ்லோலி. இதான் நான் சொல்கிறது இதை பில்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து பெட்ரோலியத்தில் நிற்க சொல்லிக்க ஹிஸ்ட்ரியில் இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் ஹையஸ்ட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணினேன், 120 billion. நாங்கள் அந்த 120 billion ஏர்ன் பண்ணி என் டார்கெட் இருந்தது ஃபஸ்ட்டு 120 பில்லியனால 20 பில்லியனை போட்டு 20 டேங்கை சமைச்சு விட்டுட ட்ரிங்கோவில் சமைச்சு பைப் லைன் அடித்து ரெடி, ரைட்? அண்ட் பில்ட் ஒன்லி 2 tanks annually. எல்லா வருஷமும் ஒரு 2 இல்லாட்டி ஒரு 5 ஃபுல் ஷிப்மெண்ட்டை போட்டு ஸ்டோர் பண்ணதுக்கு. திஸ் இஸ் லாங் டேர்ம் பிளான். அப்போ இது வந்து சடன்லி நம்மளுக்கு செய்யலையா? நாங்கள் யூஎஸ்ஓ பில்ட் ஓவர் த பீரியட் தானே, ரைட்டா? நாங்கள் சவுதி எங்களுக்கு பெட்ரோல் சல்லி இல்லை. இப்போ இவ்வளோ காலமாக இப்போ பல வருஷமாக இப்போ இந்த ட்ரிங்க் ஆஃப்
டேங்க் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, பல வருஷமாக இருக்குது, அதில் வந்து யூஸ் பண்ணாமலே பல வருஷமாக இருந்திருக்கு. அப்போது எத்தனையோ அரசாங்கங்கள் வந்துட்டு அது ஏன் இன்னும் கை வைக்க? அதான் வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் திங், இந்த டேங்க் ஃபார்ம் நம்மள்ட்ட பல வருஷமாக இருந்ததுக்கு டியூரிங் எல்டிடி கிரைசிஸ் டேங்க் ஃபார்மை அட்டாக் பண்ண போகிறேன்னு நியூஸ் வந்து வந்தாப்புலையும் எங்களுக்கு அந்த டைம் டேங்க் ஃபார்மை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள இல்லாமல் நாங்கள் இந்தியாவுக்கு பாரம் கொடுத்தேன் ஃபார் த செக்யூரிட்டி பர்பஸ். அப்போ செக்யூரிட்டி பர்பஸுக்கு பாரம் கொடுத்தா பிறகு தான் அவங்க இந்தியன் ஐஓசி அங்கே 10-15 எடுத்தேன். அது பிறகு இந்தியாவோட இந்த டேங்க் ஃபார்மை பற்றி லாட் ஆஃப் நெகோசியேஷன் உங்களுக்கு விளங்குறதான இந்தியாவோட லேஸ் இல்லை நம்மளுக்கு. கேட்டால் எங்களோட நெக்ஸ்ட் டோர் நேபர், வெரி ஹெல்ப்ஃபுல் நேபர், வெரி க்ளோஸ் நேபர். இனி அதனால் பேசி 2020 வரங்காட்டும் பேசினேன். பேசித்தான் அக்ரிமெண்ட் ஒன்றுக்கு வந்தேன். நீங்கள் இவ்வளோ எடுங்க, நாங்கள் இவ்வளோ எடுக்கிறேன், அடுத்தது கம்பெனி ஒன்று போட்டு நாங்கள் பில் பண்ணோம். ஸோ இட் டுக் லாட் ஆஃப் டைம். நான் அது 100 வருஷம் இருந்ததுக்கு 30 years டியூரிங் த war never used. அதுதான் அதில் நடந்த உண்மையான பிரச்சனை. அதுபோல் இதை பில் பண்ணதுக்கு விடாததும் இந்த அரசாங்கம் தான். இந்த அரசாங்கத்தில் இந்த ஆளுக்கு இதை நாங்கள் பில் பண்ண செல்லைக்கு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்போ செல்லைக்கு இதுக்கு வழக்கு போட்டு இதுக்கு இன்ஜங்ஷன் ஆர்டர்ஸ் எடுத்து இதுக்கு பிளப்பாலி பெய்த்து இதுக்கு முன்னுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணி நிப்பாட்டினேன். அதே ஆளுக்க வந்து இப்போ வராமல் அவங்களும் அதே தான் செய்தாங்க. ஐ எம் ஹாப்பி. அட்லீஸ்ட் அவங்களுக்கு சொன்னங்கி சாரி விளங்கினது. சில விளங்கும் சொன்னங்கும்ன்றதே அது மாதிரி சொன்னங்கி சாரி விளங்கி இருக்கிறது. அப்போ கண்ட்ரி ஆஸ் அ கண்ட்ரி வி ஹேவ் டு ஒர்க் ஆஸ் டுகெதர். இப்போ அடுத்தது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து க்ரைசிஸில் வந்து நம்மள்ட க்ரைசிஸில் வந்து வி ஹேட் அ ப்ராப்ளம். நாங்கள் சப்ளைஸுக்கு ஒரு $1 billion கொடுக்கிருந்தேன் ஒரு 7 சப்ளைஸுக்கு. அப்போ நாங்கள் டெண்டர் கால் பண்ணினா ஒரு சப்ளையும் வர மாட்டாங்க. அப்போ நான் என்ன செய்யணுன்னு கேட்டால், நான் அப்போ மினிஸ்டரோட பேசி பிரசிடெண்ட்டோட பேசி நாங்கள் கேபினெட்டில் ஒரு 9 பேரை கூப்பிட்டு மீட்னோண்டு பேசினேன். தி சப்ளைஸ் ஆர் நாட் பார்ட்டிசிபேட்டிங். அப்போ எங்களுக்கு இந்த சப்ளைஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாட்டி எங்களுக்கு ஆயில் எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இவங்களுக்கு ஒரு பேமெண்ட் பிளான் ஒன்று கொடுக்கறது, 2 வந்து வி ஓப்பன் ஃபார் எனிபாடி டு சப்ளை, ரைட்? பிகாஸ் அதர்வைஸ் அது ரெஜிஸ்டர் பண்ணி நாட்கள் மாதிரி தான் கொடுக்கணும். அப்போ இவங்க என்ன செஞ்சால் அப்போ கவர்மெண்ட் 2க்கும் அக்ரி ஆயினேன். அப்போ கோட்டாபய ராஜபக்ஷ பிரசிடெண்ட்டாக இருந்தது. நான் பேசி சொன்னேன், சார் இப்போ இவங்களை கூப்பிட்டு பேசணும். அப்போ நாங்கள் இவங்களை கூப்பிட்டு சப்ளைஸ் மாதிரி எல்லாம் இண்டிவிஜுவலாக பேசினேன். பேசி போட்டு சொன்னேன், ப்ளீஸ் கம் அண்ட் பார்ட்டிசிபேட். அவங்க சொன்னேன் என்ன அப்புறம் என்ன வந்து அப்படி சொன்னேன், சார் அப்படி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் வி அக்ரி தே வி கான் பிகாஸ் வி ஆல்ரெடி யூ ஆல் ஹேவ் டு கிவ் மீ almost $1 billion ஃபார் அஸ். ஸோ யூ நீட் டு கிவ் அட்லீஸ்ட் சம் கேரண்டி. அப்போ கேரண்டி எப்படி கொடுக்கறது? எங்கிட்ட பேங்கிங் ரேட்டிங் எல்லாம் பண்ணியேன். ஆல்ரெடி தீஸ் பேங்க் only have to pay the LCs allி. அப்போ இவங்ககிட்ட பேங்க் கேரண்டி எடுக்க மாட்டாங்க. அப்போ நான் போய் தாப்புட்டன் சென்ட்ரல் பேங்க் கவர்னர் மிஸ்டர் நந்தலால் ஆப்புட்டு, டாக்டர் நந்தலால் ஆப்புட்டாப்புலே நான் சொன்னேன், சார் எனக்கு சென்ட்ரல் பேங்க்கால் கேரண்டி ஒன்று தரணும் இந்த சப்ளைஸுக்கு. அவர் சிரிச்சார். சிரிச்சு சொன்னார், மோமன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்க் நெவர் கேன் கெட் இன்வால்வ் இன் கவர்மெண்ட் டே டு டே ஆக்டிவிட்டி. எனக்கு இந்த கொமோடிட்டிஸுக்கு அப்படி கொடுத்து ஒரு உலகத்தில் யாரும் கொடுத்துமில்ல, கொடுக்கவும் முடியாது, நடக்காத விஷயம். சாரின்னு அனுப்பிட்டேன். அப்போ எனக்கு இப்போ ஃபுல் அப்செட். இப்போ அதர் பேங்க்கும் எடுக்கிற இல்லை, இன்டர்நேஷ்னல் பேங்க்கும் இல்லை, நம்மள்ட்ட காசும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ நான் என்ன செஞ்சால், நான் அப்புறம் அங்கே ஃபாரின் கரன்சி இன்சார்ஜ் லேடி ஒன்று இருக்குது. அவள் தான் இந்த லோனில் ஆல் ஃபாரின் கரன்சி இன்சார்ஜ் சுமிலா வானகுரு வந்து டிப்யூட்டி கவர்னர். நான் அவரோட பேசினேன், இப்படி போனால் எங்களுக்கு ஆயில் அடிக்கலாம், போவோம், கண்ட்ரி வில் பி ஸ்டாண்ட் ஸ்டில். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து தாங்க கவர்னரோட பேசுறதுக்கு. நான் ஐ வில் டூ அனதர் ப்ரெசன்டேஷன். அப்புறம் நான் போய்த்து அவரோட இருந்து அப்போ அவர் கவர்னரோட மறாமல் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன், சார் நார்மலி நாங்கள் ஒரு பேரலுக்கு $1 ப்ரீமியம் தான் கொடுக்குறது, $1 ப்ரீமியம். இந்த எக்கானமிக் க்ரைசிஸோட வி ஆர் பேயிங் $35 ஆஃப் ப்ரீமியம். $35. அந்த $35 into 300 barrels into 12 to 15 shipment மந்த்துக்கு into 12 per annum. நான் என்ன சார், this much of money will be wasted, so you have to be genuine. You are reluctantly அவர் என்ன, சாரி மோமெண்ட் என்ன விளங்குது நீங்கள் சொல்கிறது, நான் உங்களுக்கு பேங்க் கேரண்டி ஒன்று தரேன். நாங்கள் பேங்க் கேரண்டியை கொடுத்தாப்புலையும் பேங்க் கேரண்டியில் பேமெண்ட் பிளான் ஒன்று தான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பிளான் எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிக்கொள்ள போய் எங்கள்கிட்ட நம்மள்ட்ட $1 இல்லை, ருப்பியும் இல்லை $1 எடுக்கிறதுக்கு. அப்போ தான் நாங்கள் அந்த ப்ரைஸையும் கூட்டினது. அப்போ சப்ளைஸ் மாதிரி வந்து அந்த டெண்டர் ஒன்றுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க.
பண்ணினதுக்கு அவங்க சப்ளை தர விருப்பம் இல்லை. என்ன கேட்டால் அவங்க சொல்லிட்டு வி கான் ரிலை ஆன் யூ பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் மனி, பே அப் ஃப்ரண்ட், அட்லீஸ்ட் 50% அப் ஃப்ரண்ட் பண்ணு. அப்புறம் நாங்கள் 50% ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு அப் ஃப்ரண்ட் பண்ணி கவர்னரோட பேசி பேமெண்ட் பிளான் வந்து கொடுத்தேன். அந்த பேமெண்ட் பிளானை மெதுவாக கெட்டி கொண்டு போயிட்டு சப்ளையர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கை குறைச்சி கொண்டு வந்தேன். மை சப்ளையர்ஸ் ஸ்டார்டட் டு பார்ட்டிசிபேட் ஃபார் டெண்டர்ஸ். அப்புறம் தான் சப்ளை சோர்ஸ் வந்தது. அதே மாதிரி நாங்கள் அந்த ஓப்பன் பண்ணினோம் தானே, அதாலே 2-3 பேர் வந்து சப்ளை பண்ண தொடங்கினாங்க. அப்போ அதோடைய நம்மள்ட்ட சல்லி இல்லை. அப்போ நான் பார்த்து இதுக்கு என்ன செய்வோம். அப்போ நான் இங்கிலாண்டில் தான் படித்தேன். நான் ஃபஸ்ட்டு என் மொபைல் பேக்கேஜ் வந்து பே ஆஸ் யூ கோ. உங்களுக்கு தெரியுமா, இங்கிலாந்து இருக்குது பே ஆஸ் யூ கோ. அப்போ இங்கே மாதிரி ப்ரீபெய்ட் மாதிரி பே ஆஸ் யூ கோ. அப்போ நான் யோசித்தேன், சப்ளையர் 2-3 பேசிவிட்டு நாம் யூஸ் பண்ணுற டைமுக்கு நான் உங்களுக்கு பே பண்ணுறேன், ரைட், தட்ஸ் ஓகேனோ. பட் அப்போ நீங்கள் எங்கிட்ட ஸ்டோரில் கொண்டாந்து போடணும். போட்டு நான் உங்களுக்கு ஸ்டோரை மோகேஜ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட தான் ஸ்டோர் இன்டர்நேஷ்னல் ஃபேர்மௌண்ட்டை வச்சு அவருக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை வச்சு மானிட்டர் பண்ணுங்கள். எடுக்கிற டைமுக்கு நான் காசு தருவேன் அப்படின்னாக்க எல்லாரும் வந்து ஒரு சப்ளையர் ஓகேன்னுட்டேன். நான் டக்குன்னு எடுத்து கொடுத்து 200 மில்லியனுக்கு IMF லோன் பாஸ் ஆகணுக்கு 200 மில்லியனுக்கு பெட்ரோலை கொண்டாந்து உள்ளுக்கு வச்சுக்கொண்டு நம்மளுக்கு இப்போ இப்போ எங்களோட அக்ரிமெண்ட் வந்து பிஃபோர் வி டேக் வி வில் பே அண்ட் ஒன்லி டேக். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த செகண்டுக்கு கொடுத்துக்கொள்ளையில நம்மள்ட்ட இன்னும் காசு இல்லையே, வி வர் யூஸிங் லாஸ்னே. அப்போ வந்து அவங்களோட பேசி நாங்கள் எடுத்து அடுத்த இந்த சேல் எவ்ரிடே வி யூஸ் டு டூ 3 பில்லியன் சேல்ஸ். நான் சொன்னால் 3 பில்லியன் உங்களே டிபாசிட் பண்ணுறேங்க அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில். எனக்கு கேட்டால் டாலரை இமீடியட்லி பே பண்ணல, டாலர் எங்களோட சிஸ்டத்தில் இல்லை. அப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு அப்போ டாலர் வர செல்லைக்கு மெதுவாக அனுப்பினேன். ஸோ இட்ஸ் அ கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ வந்து எங்களுக்கு இது இருந்து அது இருந்து கொஞ்ச நாள் போச்சல்லைக்கு நான் பார்க்குறேன் இந்த பவுசர் எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு, பிளாக் மார்க்கெட் ஒன்று சமைஞ்சி இந்த பவுசர் எக்ஸெண்ட் கம்பெனிக்கு இந்த ஷெட்டுக்கு போகிறேன்டா கொண்டு போய்த்து வையில் இறக்குறேன். என்ன கேட்டால் வை சில டைனுக்கு சல்லி கொடுக்குற வரைக்கும் என்ன மாலுமெண்டு அவங்க கூட விற்கிற. நான் டக்குன்னு இமீடியட்லி ஜிபிஎஸ் சிஸ்டத்தை போட்டேன். அந்த கம்பெனி இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் நான் சேர்மன் ஆகினேன். வித்தின் ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங் நான் போட்டேன் ஜிபிஎஸ் சிஸ்டத்தை போட்டு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணினேன். அப்போ இங்கே போகிறேன்டா இங்கே தான் போகணும். அதால் மட்டும் annually 600 மில்லியன் சேவிங் நவ், ரைட். அதுக்கு பிறகு தான் கியூஆர் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். கியூஆருக்கு முன்னுக்கு நான் முன்னுக்கு இருந்தேன். சிட் ஒன்று கொடுத்தாங்க, நம்பர் ஒன்று என்னென்னவா நம்பர் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் கார்டு லாஸ்ட் நம்பருக்கு கொடுக்க மாட்டேன். அதுக்கு பிறகு இன்னும் பொலிசாமியை போட்டேன். அப்புறம் பொலிசால் ஒரு சிஸ்டம் ஒன்று சமைச்சு அதால் கொடுக்க பார்த்தேன், எல்லாம் ஃபெயில். அப்போ நான் போய்த்து ஃபஸ்ட்டுக்கு டயலாகோட பேசி டயலாக் டீக்கு ஃபுவல் கார்டு உண்டு, கோஆப்ரேட்ஸுக்கு கொடுப்பீங்க உங்களுக்கு டீக்கிறோ தெரியா ஃபுவல் கார்டு. அந்த ஃபுவல் கார்டை நான் பார்த்தேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் எல்லாத்துக்கும் உண்டு. அப்போ போய்த்து பார்த்தா எங்கள்கிட்ட 1500 ஷெட் இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குது ஒன்லி இன் ஆல்மோஸ்ட் 200. அப்போ எங்களுக்கு 1300 வேணும். அட்லீஸ்ட் ஐ வாண்ட் 500 ஷெட் டு பி கவர்ட். அப்போ 500க்கும் இவங்கள்ட்ட கார்டிக்குது இன்னும் 100 தான். அப்போ இவங்க சரி நீங்கள் எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொண்டாந்தா நாங்கள் டக்குன்னு எடுத்துக்கொண்டு வரோம் கார்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுபோல் அது மெஷினு தானே, அது 200 மெஷின். அப்போ கார்டை கேட்டாப்புல அவங்க சொன்னாங்க இல்லை எங்களுக்கு 500 ருபீஸாலும் மினிமம் பே பண்ணணும்னு காரணம். இப்போ போய்த்து நான் பப்ளிகேஷன் 500 அவனு சுட்டுடுவானுவல் என்ன எனக்கு கேட்டால் அவன் நான் இங்கே சம்பாதிக்க போகிறேன்ட்டு. அப்போ நான் எனக்கு சின்ன போட்டியணுன்னு இந்த கியூஆர் சிஸ்டத்தை கொண்டாந்தேன். சின்ன புள்ளி உண்டு கொண்டாந்து சொன்னேன் சார் இப்படி. அப்போ நான் டயலாகோடையும் நெகோசியேஷன் போகிறேன். அப்போ சொன்னப்பலே நான் மினிஸ்டரோடையும் பேசி அப்போ டயலாகும் வந்து டயலாக் சொன்னாங்க நாங்கள் சப்போர்ட் தரேன். அப்போ டயலாக் வந்து நாட் அ ஐடி கம்பெனினோ, அவங்களுக்கு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண தெரியாது சிஸ்டம். அப்போ அவங்க கம்பைன் ஆகின எம்ஐடியோட தெரிந்தானே, எம்ஐடி ஸ்ரீலங்காவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பிங் கம்பெனி. அப்போ அவங்களோட ஜாயின் ஆனது. அதெல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் கோஆர்டினேட்டாக ஐசிடியை ஜாயின் ஆகி இவங்க 3 பேரும் பெட்ரோலியம் மினிஸ்டரும் எல்லாரும் சேர்ந்து தான் கியூஆரை மாஷால்லா கொண்டாந்தேன். அந்த கியூஆரை நான் துவாக்கிட்டு தார சாமன் எப்படி நாங்கள் ஈக்குவலாக மனுஷருக்கு கொடுக்கணுமெண்டு அதெல்லாம் இந்த சொல்யூஷனை தந்தேன். அந்த சொல்யூஷனால் தான் நாங்கள் அந்த ஹெடேக் இல்லாமல் ஆக்கி உங்களுக்கு நினைவாய்க்கும். இல்லாட்டி ஒரு 15 பேர் செத்தாங்க கியூவில், இந்த உசுறு போனாங்க. அது மாதிரி கிலோமீட்டர்ஸ் லாங் கியூஆர் இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாட இந்த இது கெரிஃபியோட எங்களுக்கு அதை கொண்டாந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண எழுமாயினா அதால் இந்த ஊரில் மனுஷன் பட்ட கஷ்டம் அப்படியே இல்லாமல் அது வெரி ஹாப்பி டே. அந்த என்ன சொல்லுங்க, அந்த கியூஆருக்கு அன்னைய விமர்சனம் தெரிவித்தவங்க
இன்னைக்கு அந்த கியூஆரே கொண்டு வந்து இந்த இப்போ இந்த 2-3 நாள் இதுக்கு கியூஆர் அப்படின்றது வர நேரம் உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது? நீங்கள் அரசாங்கத்தில் இல்லை, நீங்கள் கோஆப்ரேஷனில் இல்லை, நீங்கள் எதிரையும் இல்லை, நீங்கள் கொண்டு வந்த ஒரு விஷயத்தை வேணான்னு விமர்சித்து இது தேவையில்லை பெட்ரோல் இறக்குற விலைக்கே கொடுப்போம்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் ஆட்சிக்கு வந்தவங்க இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமை ஃபேஸ் பண்ணணும் உங்களுக்கு இப்படி மனதில் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நான் முந்தி ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சேன் ERPயில். அப்போ என்னோட ஒரு டீம் ஒன்று இருந்தாங்க. அதில் ஒருத்தரும் இவங்களோட ஆள் உண்டு. அப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு இந்த நாங்கள் QR சிஸ்டமை கொண்டாட போகிறோன்னு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போர்ட்டலாக்கி அவரோட கமெண்ட் இது this will be utter failure, you won't be able to do it, this is not a practical solution எல்லாம் ஃபுல் இப்போ கிரிட்டிசைஸ். he's a very IT savvy person. என்னமா இல்லை அவர் IT குவாலிஃபைடு, IT கேம்பஸில் இந்த கலாம்பு கேம்பஸில் IT படித்து அது மாதிரி மாற MSc செஞ்சு. அப்போ எனக்கு இப்போ பயமும் ஒன்று இருக்குது. இவன் எனக்கு தெரிஞ்சால்தானே நல்லா IT தெரியும். இப்போ இவர் இப்படி கமெண்ட் பண்ண சொல்லி பயம் ஒன்று இருக்குது. ஆனாலும் எனக்கு ஹாப்பி அட்லீஸ்ட் அவங்க இப்போ வேல்யூவை தேரும் இந்த விலங்கெடுத்தது உங்களுக்கு தெரியுங்கதா. இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுற ஈஸி தானே. சிங்களத்தால் சொல்லுவாங்க பிங்கான் ஹோதன மினியாகி அத்தின் தமாய் பிங்கான் கெடென்னே. அவன் பார்த்துக்கொண்டு கமெண்ட் பண்ணுறவன்ට கையால் கொடையாது அவனே செல்லலாம். அதை ஏற்கனவே ஹோதாண்டோடனே அறக்க மாச்சாங்க ஏமனமே தீயாண்டோடனே மேம மாச்சாங்கன்னு செல்லலாம். அதனால இப்போ இவங்களுக்கு நடந்திருக்குது அந்த பூமெராங்கன்ற තමන් කරපු දේව අර අනුන්ට කළ දේ තමන්ට பல දේ இப்போ அடுத்தவங்களுக்கு சொன்னது அவங்களுக்கு செய்யவா இருக்கிறது. அது தட்ஸ் அ ஃபேட், யூனோ, கோஸ் அரவுண்ட்ஸ் அண்ட் கம்ஸ் அரவுண்ட்ஸ். நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லி பார்த்து தான் கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது. திருப்தி ஏன்னா வேறு திருப்தி என்ன கேட்டால் ஒவ்வொரு மக்களுக்கு இந்த பிரச்சனை இது லேஸ் இல்லையே. இப்போ நம்மளுக்கு இருந்தாலும் நாங்கள் இப்படி பேசினதுக்கு சரி கன்சர்ன் என்ன நடக்கும், எங்கள் இக்கானமிக்கு என்ன நடக்கும், எங்களோட கரன்சிக்கு என்ன நடக்கும், எங்கள்கிட்ட காசிட வேல்யூ அப்படி இறங்கிடுமே. கையிலிக்கிற காசிட வேல்யூ அப்படி இறங்கிடும். இப்போ செல்லமே உங்களோட பிள்ளைய நீங்கள் ஃபாரினுக்கு அனுப்பி படிக்கிறதுக்கு சல்லி சேர்த்து கொண்டு போகிறேன்டா. when $1 was 150 when it went to 300 அப்போ உங்களோட இன்கம் டபுள் ஆகணும். அப்போ வெரி கஷ்டம். என்ன தெரியும் எங்களோட தாய்ப்புள்ள எல்லாம் ஃபஸ்ட்டாக கஷ்டம். ஸோ தட் இஸ் ஐ ஆல்சோ வில் ஃபேஸ் மை சன். எங்கள் பிள்ளைகளே நாங்கள் படிப்பு பார்க்குறது தானே. அதனால் இந்த கஷ்டம் எங்கள் ஊருக்கு வரக்கூடாது. நான் நல்லா தொழுது இதுவாக கேட்குற அவ்வளோ தான். எனக்கு கேட்டால் இந்த மாதிரி இடத்துல இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணினது நல்லம் இதை சரியாக எஃபிஷியண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஈக்கிற தீதிங் இஷ்யூஸ் ஈக்குது டே டு டே இந்த இம்ப்ளிமெண்ட் ஆசலைக்கு ஈஸி அதை டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு கொண்டு மக்களுக்கு அந்த என்ன சாதாரண சர்வீஸ் ஒன்று கொடுத்தா நல்லா. இப்போ இந்த நிலைமையில் விலையை கூட்டுறது ஒரு 25 ரூபா கூட்டுறதுன்னாரு, ₹1-2 கூட்டுறதே மக்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 5 ரூபா கூட்டினாலே ஒரு கஷ்டமாக இருக்கும். 25 ரூபா 24 ரூபா இந்த நிலைமையில் அரசாங்கம் கூட்டி இருக்கிறது எவ்வளோ தூரம் நியாயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இது நியாயம்னு நீங்கள் சொல்லிங்க. இப்போ வரிய டெக்ஸை நீங்கள் குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஒரு விஷயத்தை. இப்போ இதையும் விட இப்போ மக்களுக்கு இவ்வளோ பெரிய சுமையை சுமத்துறது எவ்வளோ தூரம் நியாயம்? இது வெரி என்ன கேட்டால் உங்களுக்கு சொன்னால் நாங்கள் இது ப்ரைஸை கூட்ட போசல்லைக்கு 11:50 நைட் பிரசிடெண்ட் கோத்தாபய ராஜபக்ஷ இருந்தார். எனக்கு வர சொன்னார். அப்போ அவர் ஒரு ரூம் ஒன்று பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸில் இருந்து கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன் சார் கூட்டணும் இல்லாட்டி சார் இதை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணேலாம். சார் எப்படி கூட்டுற மூமெண்ட் ஏல 3 வீலர் மனுஷர் எல்லாம் கஷ்டப்படுவாங்களே. நான் சொன்னேன் சார் கான்ட் ஹெல்ப் இட். கூட்டி அவனைத்தான் ஏசுவாங்க நம்மளுக்கு. ஆனாலும் எங்களுக்கு கண்டினியூஸாக ஆயில் கொடுக்கலாம். அப்போ கொடுத்த என்னோட சொன்னார் லாம்புத்தெல்லற அணிட்டிக்கிறேன் பூமித்தெல்லற அணிட்டிக்கிறேன். அப்போ பூமித்தள்ளி தரல அவர் ஃபஸ்ட்டுக்கு அவன் என்னென்ன வைக்கும் என்ன கேட்டால் தீவிர மினிசு பவுனே அண்டு அவர் லவ் ஃபெயிலியர் தான் அவரோட கேஸ் விளங்குதா. மக்களுக்கு சும்மா டூ மச் லவ் பண்ண போய்த்து தான் நாள் ஃபெயில் ஆகினேன். அப்படி இல்லாமல் அதான் அப்போ அவர் அப்படி சொல்லியும் அப்போ நாங்கள் கூட்டிக் கொண்டேன் ரைட்டா. இப்போ இவங்களுக்கு என்ன நடந்தது கேட்டால் இவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணினாங்கன்னா இப்போ இவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் எனிவே டேக்ஸ் அடிக்கணும். உலகத்தில் ஒரு நாடும் இல்லை பெட்ரோலுக்கு டேக்ஸ் இல்லாத. சவுதி அரேபியா ஆல்சோ ஹேஸ் ரைட். உலகத்தில் ஒரு நாடும் இல்லை. அதனால் பெட்ரோல் தான் அந்த சிங்களத்தால் செல்கிற නම්ය ඉල්ලුමක් තියෙන භාණ්ඩ සහ අනම්‍ය இதுக்கு அனம்ய இல்லை இது ப்ரைஸ் கூடினண்டு பெருசாக குறையாது. இதால தான் கவர்மெண்ட் லாட் ஆஃப் இன்கம் வரலாம். ஒரே அடியில் 25 ரூபா கொடுத்தா 2 ரூபா தான் குறைப்பாங்க. 2 ரூபா தான் வரும். இப்போ இது கவர்மெண்ட்ல இருக்கிற கூட்டுறது இன்னும் குறைக்கல. இப்போ நான் சொல்கிறேன் இவங்க என்ன செஞ்சுக்கணும்னு கேட்டால் அட்லீஸ்ட் 50%
கவர்மெண்ட்டை டேக்ஸை குறைக்கணும். 15 rupees from government, 10 rupees from people. விளங்குதா? அப்போ நான் மன்சருக்கு வந்து இருந்தேன். திஸ் இஸ் வாட் வி ஹவ் டன். ரைட்டா? எனக்கு கேட்டால் கவர்மெண்ட் இப்போ வித் அந்த ப்ரீவியஸ் ரெஜீமில் போட்ட டேக்ஸேஷனோட கவர்மெண்ட்டில் ருப்பி ஒரு கூட இருக்குது. ருப்பி இன்கம் இஸ் வெரி குட். இப்போ அந்த ருப்பி இன்கம் என்னத்துக்கு? இதை நான் சாக்கில் போட்டுக்கொண்டு கம்பெனி என்ன ஓட்டுறது, இது நாட்டு ஓட்டுறது. அதை வந்து அதை வந்து மக்களுக்கு கொஞ்சம் சகனாதாரம் கொடுக்கிறது. இவங்க அதை செய்யலை. நான் ஹோப் மராம் ப்ரைஸ் கூடினால் இவங்க செய்வாங்க நான் நம்புகிற மாய்க்குன்னு கேட்டால் தே கான் அஃபோர்ட் டு புட் தட் ப்ரெஷர். இக்கானமியில் போட்டால் இக்கானமி சஃபர் பண்ணும். இந்த சூழ்நிலையில் இப்போ ஏற்கனவே கூட்டியிருக்க சூழ்நிலையில் மறுங்காலம் கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எவ்வளோ காலத்துக்குள்ளே கூடும் அப்படின்ற கணிப்பு உங்கள் கையில்? இப்போ வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்கிறது, இப்போ ப்ரைஸ் ஒரு லெவலுக்கு வந்து இப்போ ப்ரைஸ் வந்து ரியலிஸ்டிக் லெவலுக்கு வந்திக்குது போல 100க்கு வரும். இப்போ வந்து இது வந்து இப்படி போகும். இப்படியே யுத்தம் போனால் சும்மா சரி எஸ்கலேஷனோ டிஎஸ்கலேஷன் சரி நடந்தால் இட் வில் ஜம்ப். அந்த டைமுக்கு தான் அன்ஃபேர். அந்த 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 பிளாக் மார்க்கெட் மாதிரி சடன்லி கூடும் 120, 30, 50க்கும் போகலாம். ஸோ அது வந்து இந்த பொறுத்து தான் இருக்கிறது. எப்படியும் இப்படி போனால் 110, 15 போகும். ஸோ ஐ ஹோப் லோக்கலில் விலை கூடுன்னு சொல்கிறீங்களா? இந்த மாதிரி இது வாரக்கிழமையும் நடக்கலாம். வார மாதம் நடக்கலாம். வார மாதம் நான் நம்புகிற மாதிரி இந்த மாதம் கடைசி வார மாதம் ஃபர்ஸ்ட் இந்த கடைசியில் இவங்க கூட்டுவாங்க கூட. இந்த நம்ம ப்ரைஸ் ரிவிஷனில் கொஞ்சம் கூட கூட்டுவாங்கன்னு தான் நம்புறது. அதை நான் நம்புறது இவங்களுக்கு பெஸ்ட் தே கேன் டூ. இக்கானமியையும் இந்த ஷாக் கொண்டு கொடுக்காம இக்கானமி ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு இவங்க வந்து அதில் மேஜர் போர்ஷனை கவர்மெண்ட் எடுக்கணும். அவன் கவர்மெண்ட் எடுக்கிறேன்னு கவர்மெண்ட் டசன்ட் நீட் டு புட் மணி. கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிடியூஸ் த டேக்ஸஸ். இப்போ எடுக்கிற 125 ரூபா எடுக்கிறத இவங்களுக்கு 75 ரூபா ஆக்கலாம். அப்போ 50 ரூபா ஆட்டோமேட்டிக்கலி கவர்மெண்ட் பிச்சின். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் இதை நீ மூவ் பண்ணணும். இப்போ இது வந்து வேர்ஸ்ட் சிச்சுவேஷன் ஒன்று தானே. அந்த டைம் டேக்ஸ் அடிக்கணும். என்கிட்ட இன்கம் நத்திங், ஜீரோ இன்கம் வித் கவர்மெண்ட். நவ் கவர்மெண்ட் ஹேஸ் எக்ஸாபிடன்ட் இன்கம். இந்த டைமில் நாங்கள் போட்டு மனுஷருக்கு சாதாரணம் செய்யணும். இப்போது நிறைவு செய்கிற நேரம் நெருங்கிட்டு இன்னொரு கேள்வி. இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த எரிபொருளை கட்டுப்படுத்துறதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை குறைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நிறைய சிஸ்டங்களை போட்டுட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு கவர்மெண்ட் ஆஃப் டே லீவ்னா இதுகளை செஞ்சு இந்த இருக்கிற இருப்பை வைக்க இயலுமா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். இப்போ எவ்வளோ நம்ம கையில் ஸ்டாக் இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவு நீங்கள் இருந்ததுனால தெரியுமா இருக்கும். இந்த டே கவுண்டிங், வார ஷிப்மெண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால இந்த இருக்கிற நிலைமையை பயன்படுத்தி இந்த மாதிரி செஞ்சு இந்த இது சேமிக்க இயலுமா, இல்லை இதை கொஞ்சம் இழுக்க இயலும்னு நினைக்கிறீங்களா? அதான் இப்போ வந்து இதில் நாங்கள் பார்க்கணும் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தானே நான் இந்த நேரம் சொல்கிறது. ஆகவே வேர்ஸ்டான சிச்சுவேஷனை வாட் ஆர் வி கோயிங் டு டூ. அப்போ வந்து நாங்கள் இதை ப்ரையாரிட்டி லிஸ்ட் ஒன்று போடணும். இந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் செஞ்சேன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ், சௌக்கிய சேவை, ரைட்டா, என்ன சொல்கிறதுக்கு தமிழ் சுகாதார சேவை, அது போகிற டிஃபென்ஸ் பாதுகாப்பு, அது போகிற இக்கானமிக்கல் இந்த பொருளாதாரத்துக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியா. டூரிசமுக்கு நாங்கள் டூரிசம் ஃபுல் கார்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தேன். ரைட்டா, இந்த டொலர் கார்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம் இவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் செய்யணும். இவங்களுக்கு இப்போ சும்மா செய்யலாம். ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சென்ன மாதிரி இட்ஸ் பெட்டர். இப்போ கவர்மெண்ட்ல எல்லாம் சில டைமுக்கு வேலை செய்ததையும் பார்க்க இப்படி ஒரு நடுவில் லீவ் ஒன்று எடுக்கிறது நல்ல ரைட்டா. பிகாஸ் வி ஹேவ் எங்களோட சரியாண்டா எங்களுக்கு ஈக்கோனும் ஒன்லி 600,000 government servant. We have almost 1.5 million government servant. So efficiently யூஸ் பண்ணினா அதை அந்த ஒன் டே ஆஃப் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர்ஸுக்கும் செல்லணும். டிரான்ஸ்போர்ட்டேஷனை குறைக்கிறதுக்கு இப்போ ப்ரைவேட் செக்டரில் மிச்சம் ஆளுக்க ஒரு காரில் வருவாங்க. அதால லாட் ஆஃப் கன்சம்ஷன் ஹேப்பன்ஸ். பட் அவங்களே செல்லணும் 2 days ஒர்க் ஃப்ரம் ஹோம், 2 days கம் டு ஆஃபீஸ், சம்திங் லைக் தட். எங்களுக்கு கொண்டாந்து ஏண்டிய மட்டும் அன்னெசரி ஏரியாவுக்கு போகிற கன்சம்ஷனை குறைச்சிக்கொண்டு எங்களோட இக்கானமிக் ஆக்டிவிட்டீஸுக்கு ஒரு குறைச்சல் வராமல் பாதா வராமல் இருக்கிறதுக்கு தான் எங்களோட சிஸ்டத்தை நாங்கள் பில்ட் பண்ணணும். இப்போ இறுதியாக ஒரு கேள்வி, இந்த சிக்கல் என்றைக்கு முடியும்? இப்போது ஸ்ரீலங்காவுக்கு இப்போ ஃபியூல் வர கப்பல்கள் வந்து இப்போது இன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயம், இப்போ இது இந்த மாதத்துக்கான கப்பல்கள் மட்டும்தான் வந்திருக்கு. ஏப்ரல் மாதத்துக்கு எதுவுமே இல்லை. அப்போ அங்கே ஒரு பெரிய சிக்கலுக்கு நாங்கள் முகம் கொடுக்கணும். இந்த இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இழுப்பட்டாலே பெரிய இஷ்யூ ஆகிரும். அப்போது இறுதியாக சொல்லுங்கள், உங்களுடைய கணிப்பின்படி இன்னும்
இந்த ஓர் இப்படி போச்சுதுன்னா நாட்டினுடைய நிலைமை, உலகத்தினுடைய நிலைமை, எரிபொருள் நிலைமை? ப்ரே பண்ணுறது இது இப்படி போகக்கூடாது. அண்டு என்ன கேட்டால் நாட்டுக்கும் உலக மக்களுக்கும் இது நல்ல ஒரு நியூஸ் அல்லே. இது கொஞ்சம் இது சஃபர் பண்ண போகிறது சஃபரிங் கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் கோயிங் டு சஃபர் மோ. அதனால பட் நாங்கள் பிளான் பண்ணணும் வேர்ஸுக்கு. நான் நம்புகிறேன் இது கொஞ்ச நாள் இழுபடும். என்ன கேட்டால் ஈரான் நான் செல்வது, ஈரான் வந்து நாட் அன் ஈஸி கண்ட்ரி. அவங்களோட ஃபோர்ஸஸ் நான் சொன்ன மாதிரி 31க்கு பிரிஞ்சு அவங்க இண்டிபெண்ட்லி ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க வெரி க்ளோஸ் டு ஹூத்தீஸ், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, அவங்களெல்லாம் எல்லா ரீஜன்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிக்குது. ஸோ தே வில் ஆல்சோ டூ சம்திங். அதனால இது கொஞ்ச நாள் இழுபடும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இது இழுபட்டால் டெஃபினெட்லி இந்த ஆயில் க்ரைசிஸ் வந்து வரும். அந்த ஆயில் க்ரைசிஸில் நம்மளுக்கு ஏப்ரல், நான் நம்புகிற மாதிரி ஏப்ரல் 15, 16 வரங்கா 20 வரங்காட்டும் நாங்கள் வி ஷுட் பி ஓகே. என்ன கேட்டால் எங்களோட அந்த ப்ரொஜெக்டட் ஃபோகாஸ்டிக்கு தானே நாங்கள் எப்படியும் அந்த சப்ளையை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்கிறது. டெண்டரை போட்டு 3 மாதத்துக்கு முன்னுக்கு 3 மாதத்துக்கு அப்படி இருக்கும். அதுவும் வந்து நாங்கள் சிங்கிள் டெண்டர்ஸ் நடுவில் போடும். அப்போ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வரும் மெயின்னு கேட்டால் எங்களோட ரிஃபைனரி ரன் ஆகிறது அபுதாபியால் வர க்ரூட் ஆயிலால், மெர்பன் க்ரூட். அபுதாபி இப்போ க்ரூட் ஆயிலை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அந்த நிப்பாட்டலாக்கே எங்கள்கிட்ட 30% ஆஃப் த ரிக்வயர்மெண்ட் கான் ஃபுல்ஃபில். அப்போ எங்களுக்கு வேறு க்ரூட் கொண்டாந்து சமைக்கலாம், பட் அந்த இந்த க்ரூட்டை மாதிரி எஃபிஷியன்சி இல்லை. அப்போ அது வந்தால் பெரிய இஷ்யூ ஒன்று ஆகும் நம்மளுக்கு. 30% மட்டும். அப்போனா ஜெட் நாங்கள் மெயின்லி ஜெட் ஃபுவல் எங்கள்கிட்ட ரிஃபைனரியால் வரதான் விற்கிறது. கெரோசின் என்ன மண்ணெண்ணெய் நாங்கள் எங்களோட ரிஃபைனரியால் வரதான் போகிறோம். டீசல் ஒரு 30%, பெட்ரோல் ஒரு 20%. இதெல்லாம் இருக்க செல்லைக்கு நம்மளுக்கு அதெல்லாம் ஃபினிஷ் ப்ராடக்டாக கொண்டு வரணும். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஃபர்னஸ் ஆயில் என்னத்துக்கு விதுலிபால மின்சாரத்துக்கு. அது ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, அதையும் சொல்லிட்டு போங்க. நாங்கள் நிகழ்ச்சி நிறைய இப்போ மின்சார துண்டிப்பும் இன்றைக்கி பேசியிருக்கிறாங்க. இப்போ ஃப்யூச்சரில் வந்து கரண்ட் கட் பண்ணப்படும். இப்போது டீசல் அதுக்கு கொடுக்க வேண்டிய அதுக்கான அந்த என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி இப்படியான ஒரு நிலைமை இருக்கா? உண்மையிலேயே மின்சாரம் துண்டிக்கப்படும். இது நான் இப்போ அதுக்கு எவ்வளோ இது வரைக்கும் காலமும் செலவழிஞ்சது டீசல். இப்போ என்ன நிலைமை அதுக்காக? அதான் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 30% வந்து தேர்மலால் தான் போகுது. அதில் கோல்டு விட்டால் அடுத்ததெல்லாம் பெட்ரோலெல்லாம் இந்த டீசல் அண்ட் ஃபர்னஸ் சொல்கிறாங்க. ஃபர்னஸ் எஃப்எஸ்ஓ ஹெச்எஃப்எஸ்ஓ வந்து அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதில் வந்து ஆல்மோஸ்ட் 80% to 75 to 80% நாங்கள் ரிஃபைனரியால் தான் வருது. இப்போ அதான் ரிஃபைனரி மூடிப்பட்டால் நம்மளுக்கு அதையும் இம்போர்ட் பண்ணணும். அப்போ அதை இம்போர்ட் பண்ணால் அதோட ப்ரைஸ் எக்ஸாபிடன்ட் ஆகும், வேற கூடும். அந்த காஸ்ட் வெறியான மாதிரி டபுள் ட்ரிபிள் ஆகும். எப்படியும் ஐ திங்க் ப்ரைஸ் ஹேவ் கோன் அப் பை 70% மட்டும் மோ அந்த ஃபர்னஸ் ஆயில். 70% மட்டும் மோ. இன்னும் மார்க்கெட்டுக்கு எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளலாம். 70% மட்டும் மோ. அப்போ 70% மோ பண்ணலாப்பிலே இதெல்லாம் வரும் எங்களோட கரண்ட் பில்லுக்கு. ஸோ இட் வி ஹேவ் அ பிக் இம்பேக்ட். இப்போ இவங்களுக்கு அதுக்கு என்ன செய்ய எழுபண்டா ஒன்றோ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பவர் கட். தே ஹேவ் டு கோ ஃபார் அ பவர் கட். ஒன்ஸ் யூ கோ ஃபார் அ பவர் கட் என்ன நடக்கும்னு கேட்டால் இந்த எனி எக்கானமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இதாகும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் நான் வேர்ஸ்ட்டை பார்த்து தான் பேசுகிறேன். நீங்கள் சுட்டியும் ஐ ஹோப் தட் இட் ஒன்ட் ஹேப்பன். ஏன்னா நல்லா காப்பாற்றணும். இப்போது எல்லா நாடுகளையும் விட இலங்கை இந்த விடயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் QR வந்துருச்சு. வெளிநாடுகள் அப்படி இருக்கலை. நான் நினைக்கிறேன் இந்த யுத்தம் ஆரம்பிச்சது ஆஸ்திரேலியாவில் மட்டும் தான் முதல்ல வரிசை வந்தது. அப்போ ஏனைய நாடுகளில் வரிசை வரலை. இந்தியாவில் கேஸ் போலின் வந்துட்டு அப்படி சில நாடுகள். ஆனால் ஸ்ரீலங்கா வந்து QR அறிமுகப்படுத்திட்டு எல்லாம் செஞ்சு கொண்டு போகுது. இப்போது கரண்ட் கட் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. அதனால தான் இந்த கேள்வி வந்தது. ஓஎஸ் அவர்களே நன்றி. எங்களுடைய கலையகம் வருகை தந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உண்மையிலே ஒரு நல்ல தெளிவுகள் கிடைச்சிருக்கிறது. மக்களும் இதை புரிந்து கொள்வாங்க, மக்களுக்கும் தெளிவாக இருக்கும் என்ன நடக்கிறது என்ன நடந்துக்கிறது என்று எங்களுடைய மகுடம் டிவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டு இந்த ப்ரோக்ராமை நடத்தினதுக்கு. நான் நம்புகிறேன் இது எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணினேன். இதால் மக்கள் பேனிக் ஆகக்கூடாது. இதால் நாங்கள் ரெடி ஆகணும்னு மட்டும் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன்.
நல்லது, நன்றி நன்றி நன்றி. மக்கள் உண்மையிலே அவசரப்பட வேண்டாம், மக்கள் நிதானமாக இருங்க. இப்படியான நிலைமைகள் ஏற்படலாம், அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம். உங்களை ஆவேசப்படுத்தவோ ஆதங்கப்படுத்தவோ உங்களை இல்லை நீங்கள் எரிபொருள்களை சேமித்து வைங்கன்ற ஒரு நிலைமையை ஆக்கவோ இல்லை. அரசாங்கம் ஒரு விஷயம் சொல்கிறது, ஒரு தலைவர் இருந்திருக்கிறாரு, ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு, அதை செயற்படுத்தி இருக்கிறாரு, பொருளாதார சிக்கலிலும் நாட்டை இந்த எரிபொருள் ரீதியாக முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறார். எனவே அது தொடர்பில் தான் நாங்கள் உங்களுக்கு இன்றைய சதுரங்கத்தில் தெளிவுகளை தந்திருக்கின்றோம். இன்னும் சில நிறைய விடயங்கள் பேச இருக்குது. வாரம் முழுவதுமே இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கிறது. தொடர்ச்சியாக பேசலாம். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சரி.